எவ்வளவு நேரமா அந்த வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த வீட்ல எத்தனை ரூம் இருக்குன்னே தெரியல. இது வீடா இல்ல விடுகதையா? நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். கெஸ்ட் ரூம் அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிக்கிறோம். டேய் இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லிட்டா, நம்ம கிட்ட கன் இருக்கு. ம். அதோட இங்க நம்மள பயமுறுத்துற அளவுக்கு விருந்தாளிகளும் இல்ல. ஒரு வேலை பண்ணலாம், கன் எடுத்து அவங்களை நல்லா மிரட்டிடலாம். நீ என்ன நினைச்ச? நீ ஒருத்தன் தான் புத்திசாலியா? மத்தவன்லாம் பைத்தியக்காரனா? இங்க பார், வெள்ளம் தலைக்கு மேல போனாதான் இந்த கன் எடுக்கிற வேலையெல்லாம். புரிஞ்சுதா? அங்க இருக்கு. வா. சரக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஆனா அண்ணே, இவ்வளவு சரக்க நாம எதிர எடுத்துட்டு போறது? அட இங்க ஏதாவது இருக்கும், அதுல வச்சு எடுத்துக்கிட்டு போலாம். அங்க பாரு. நீங்க திருடிக்கிட்டு இருக்கீங்க தானே? இப்படி திருடுறது தப்பான விஷயம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அ, அது எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. செய்றீங்களா? முடியுமா? எங்க கிட்ட டைம் இல்லையே. அப்படியா? டைம் இல்லையா? அங்க உங்களை கூப்பிடுறாங்க. அதோ பாருங்க. அங்க 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 பாருங்க. உனக்கு வெக்கமா இல்ல? நல்ல வாட்ட சட்டமா தானே வளர்ந்துருக்க. ஏதாவது வேலை செய்ய வேண்டியதானே? எதுக்கு இப்படி திருடுற? இது நான் பிள்ளையாருக்காக செஞ்சு வச்ச லட்டு. நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு திருடிட்டு போற. ஆண்டி, நான் ஒன்னும் திருடல. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவ வந்துட்டு இருக்கா. என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு அம்மா. அட இந்த ஐ லவ் யூ இல்ல. பின்ன வேற என்னம்மா? நீ ஷர்லின் கிட்ட ஐ லவ் யூ சொல்வல, அந்த மாதிரி ஐ லவ் யூ. அத நாங்க ரெண்டு பேரும் கேட்கணும். அம்மா ப்ளீஸ், இது எப்படி நடக்கும்? உங்க முன்னாடி நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் தயவு உங்ககிட்ட செஞ்சு சொன்னல, புரிஞ்சுக்கங்க. நாங்க கேட்கணும்னா கேட்கணும். ஐயோ லிசன், ஐ ஹேவ் an idea. என்ன? நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம். பார்க்க மாட்டோம், ஆனா கேட்போம்ல. நீ ஷர்லின் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. ஆனா கரீனா அத்தை, உங்க முன்னாடி நான் எப்படி சொல்ல முடியும்? ஐயோ, என்னால தனியாவே சொல்ல முடியாதுன்றப்போ உங்க முன்னாடி நான் எப்படி? சொல்லிதான் ஆகணும். அக்கா சொல்லிட்டாங்களே. நான் தான் சொன்னல, நாங்க ஒளிஞ்சுக்கிறோம். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். அட ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ, வா வா. வா. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா ரிஷப்? ஆமா ஆமா, அது சொல்லுங்க ரிஷப், அட என்னாச்சு? நான் சொல்றேன், சொல்ல விடு என்ன. எல்லாரும் ஏன் தான் இப்படி என்ன பண்றீங்களோ தெரியல. நான் சொல்றேன். அது வந்து அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஐ லவ் யூ. அவ்வளோதான், இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். நீ 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 கிளம்பு. ஓகே. ஆட ஷர்லின், ஒரு நிமிஷம்.
ஐ லவ் யூ. ஏன் என்னாச்சு? எங்கேயாவது போகணுமா என்ன? என்ன எங்கடா கூட்டிட்டு போற? என்ன எங்க கூட்டிட்டு போற? ஏய் சொல்றா, என்ன எங்க கூட்டிட்டு போற? ஃபைனலி பாத்தீங்களாக்கா, நான் இன்னைக்கு ரிஷப ஐ லவ் யூ சொல்ல வச்சுட்டேன். அண்ணாவை சொல்ல வைக்க முடியல, ஆனா மகனையாவது சொல்ல வச்சிட்டல்ல. அண்ணகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணாவா? மகேஷ் கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப பாரு சொல்லிட்டு இருப்பாரு. ஓஹோ, இந்த வயசுல கூட நீங்க இவ்ளோ வெக்கப்படுறீங்க. வாவ் அண்ணி, இப்ப போலாமா? ஓ, இது நீங்க நீங்க நடிக்கிறவங்களா? நீங்க நடிக்கிறவங்க, அதான் இந்த போலி தாடியா? சாரி, நான் ஏதோ தெரியாம இந்தாங்க, நீங்க வச்சுக்கோங்க. நான் வரேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷம். ஏய், அந்த கிழவி நம்மள கண்டுபிடிச்சிட்டா. வாசிக்கிறோம், வா. நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன், நீங்க திருடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். பேஹோ, என்ன ஆச்சு? நீ இந்த வீட்டுக்குள்ளேயே எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்க? அம்மா, இவங்க லட்டு திருடுறாங்கம்மா. அட, சோ சாரி. சின்ன குழந்தை, அதான் தெரியாம இப்படி பேசிட்டா. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இல்லடா கண்ணா, இங்க யாருமே லட்டு திருடல. நீங்க அந்த டப்பாலாம் எடுத்துட்டு வெளியே வரீங்களா? சரிங்க சரிங்க மேடம். சரி, ஓகே, வாங்க. நீ என் கூட வா. நான் ஸ்மக்லர்ஸை ஒரு வழி பண்ணிட்டேன். அவங்க என்னைக்கு மறக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வா, வாஷ்ரூம் இங்க இருக்கு. அட, இவனுக்கு என்னாச்சு? மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. எந்திரிங்கண்ணா. எந்திரி எந்திரி, மயக்க தெளிஞ்சிருச்சு. எந்திரி எந்திரி, எந்திரிங்கண்ணா, எந்திரி. என்னாச்சு? ஓகேவா? பரவாயில்ல. நீங்க மயங்கி விழுந்துட்டீங்கண்ணா. அட ஒண்ணு இல்லப்பா, நீ ஒரு வேலை பண்ணு. இது பிள்ளையாரோட பிரசாதம், இதை எடுத்து கூட சரியாயிடும். அது வேற ஒண்ணும் இல்ல, சில நேரத்துல பிபி லோவாயிடும். அப்ப இனிப்பை சாப்பிடும்போது பிபி மறுபடி சரியாயிடும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க வாஷ்ரூமை யூஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல, இவர் ஓகே தான். அட ஏன்பா, உங்ககிட்ட நான் எத்தனை முறை தான் சொல்றது, எங்களுக்கு கச்சேரி தேவையில்லைன்னு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன்ல. இங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு தேவையில்ல, இங்க இருந்து போங்க. போதுன்னு சொன்னேன். இப்போ உடம்பு ஓகே தானே? ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு கிளம்பி போங்க. என்ன என்ன மரியாதை இல்லாம பண்றீங்க? என்னது? ஏய், அவனை புடி, அவன் கையில கண்ணு இருக்கு. இவங்க ஏன் என்ன ஃபாலோ பண்றாங்க? இவங்க என்ன பிடிச்சிருவாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள தப்பானவங்க வந்திருக்காங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். இங்க ஏதோ தப்பு நடக்குது. டேய், அவங்க எங்கடா போனாங்க? எங்க போனாங்கன்னா நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். வயசானவங்க வேற, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ட்ரக்ஸை வச்சு வேலை செய்யறவங்க. அவங்க நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போயிடுவாங்க? டேய் டேய், இத்தனை வருஷமா நம்ம போலீஸ்ல சிக்காம இருக்கிறோம். நம்மளை விட அந்த கேள்வி பெரிய ஆளா என்ன? வா தேடலாம். வா வா வா. இவங்க ட்ரக்ஸ் வேலை பண்றவங்களா? அப்படின்னா அந்த வேலை பண்றவங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க? அதுவும் மாறு வேஷத்துல. எங்க பாரு. வா, அங்க பாரு. இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. கரெக்டா சொல்ற.
வா 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 வா. டேய் ஸ்கிரீனுக்கு பின்னாடி சொல்லு. என்ன? சரி, இங்க பாரு. நம்ம ட்ரக்ஸ் இன்ஃபர்மேஷனை யாரை லீக் பண்ணான்னு பாஸ்க்கு தெரியுமா? வா, அவன் இன்னைக்கு காலி தான். போய் பார்க்கலாம். போ போ போலாம். இரு, ஒருவேளை அவங்க அங்க ஒளிஞ்சிருந்தா கண்டிப்பா வெளியில வருவா. வா வா வா. எங்கடா போனா? ரூம் ஃபுல்லா தேடியாச்சியா, அவ இங்க இல்ல. அப்புறம் இங்க போனா? சரி வா. வா. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியே போறேன். அது வரைக்கும் இங்கேயே இருக்க. அவனுக்கு வெளியில தான் இருப்பானுங்க. நான் எப்பவுமே கையில ஃபோனை வச்சிருப்பேன். ஆனா இப்போ ஃபோன் எங்க இருக்கு? நான் கொஞ்ச நேரம் இங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு வேலை பார்க்குறாங்க. அதாவது நாம் ஏதாவது பண்ணணும்னா இவங்களுக்கு தெரியாம தான் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு யாரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரியுது. நான் 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 இங்கேயே இருக்கேன். என்ன நடக்குதுங்க? ஏய், இவன் கிட்ட கன் இருக்கு. இவன் என்கிட்ட கண்ணை காட்டினான். இவன் எதுக்கு கண்ணை வச்சிருக்கான்? என்கிட்ட ஏன் கண்ணை காட்டின? நான் உன்னை போக சொன்னதுனால தானே. உங்க பாட்டு கச்சேரி எங்களுக்கு வேண்டாம். நீங்களா எப்படி பாடுறீங்க? நீங்க சரியான எருமை கழுத மாதிரி பாடுறீங்க. என் காதே கிழிஞ்சு போச்சு. இப்படி பண்ண யாரு தான் கேப்பா? இவன் எனக்கு தேவையில்ல. இவன் கண்ணை காட்டுறான். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. புடியவன. இவன்கிட்ட கன் இருக்கு. ஒரு நிமிஷம் சார். என் அண்ணன் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அண்ணா நீங்க? டே ஏய் அண்ணே, அண்ணா இங்க பாருங்க, எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே. எந்திரிங்க எந்திரிங்க அண்ணா. அட என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இவனை அரெஸ்ட் பண்ணு. இவன் என்கிட்ட வந்து கண்ணை காட்டுறான். அண்ணே, ஐயோ அவன்கிட்ட கன் இருக்கு. தேடி பாருங்க நல்லா கீழே. சார் இவங்கிட்ட கன்னே இல்லன்றப்ப எப்படி சார் காட்டியிருப்பான்? நம்புங்க சார், இவன்ட்ட இல்ல சார். அது எப்படி இல்ல? நான் பார்த்தனே. நான் குருடனா? அட கன்னு கீழே தான் இருக்கும். அடியில பூந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. முதல்ல தேடு. நான் கூட பார்த்தேன் சார், அவன் கையில ஏதோ ஒன்று இருந்துச்சு. செக் பண்ணு. அதோ அங்க இருக்கு. இதோ பாருங்க, கண்ணு கிடைச்சிருச்சு. மகேஷ் போலீஸ்ல இல்ல. ஆனா நீ போலீஸ். இந்த கன்னு உண்மையா போலியான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? பாரு. ஆமா சார், இது உண்மையிலேயே நிஜமான கண்ணு இல்ல சார். இது போலி சார். அட இது லைட்டர்னா என்கிட்ட எதுக்கு காட்டினாத? வேற ஒன்றும் இல்லை சார். என் தம்பி கொஞ்சம் மென்டல் சார். இவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை சார். அதான் இப்படி விளையாடுவான் சார். அவனுக்கு இந்த மாதிரி விளையாட்டு பொருள்னா பிடிக்கும் சார். அதனால தான் ஒன்று வாங்கி கொடுத்தேன் சார். சின்ன வயசுலயே அம்மா அப்பா போயிட்டாங்க. அப்போலேருந்து இவனை நான் தான் சார் பார்த்துக்கிறேன். சரி இருக்கட்டும் பரவாயில்ல. எனக்கு புரியுது. உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஒரு வேலை பண்ணு. இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க. சரிங்க சார்.
தேங்க்யூ சார். ஆ போ போ கிளம்புங்க. சார் ரொம்ப விசித்திரமா இருக்கே சார். கீழே செக்யூரிட்டி கார்டு யாருமே இல்லையே. இங்க பாரு, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஏரியாவில் நிறைய ட்ரக் சப்ளை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் டென்ஷனான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு செக்யூரிட்டி கார்டு இருக்கானே, அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டான். டீ குடிக்க போயிருப்பாங்க. நாங்கள் ரொம்ப செல்லமாக பார்த்துக்குறோம்ல. நீங்கள் பயப்படாதீங்க ஒன்றும். வீட்டில் தான் இவ்வளோ விருந்தாளிங்க இருக்காங்களே. இந்த மாதிரி ட்ரக் கும்பல்லாம் எப்படி உள்ளே வருவாங்க? டென்ஷன் ஆகாதீங்க. மிஸ்டர் மகேஷ், இவங்க இந்த மாதிரி இடத்த தான் நிறைய தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற முக்கியமான கதவுகளை எல்லாத்தையுமே மூடுங்க. யாரும் வந்து போற மாதிரி ஒரு இடத்த கூட விட்டு வைக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மூளை முடுக்க கூட விட்டு வைக்க வேண்டாங்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். விநாயகர் தரிசனம் முடிஞ்சிருச்சு. அதோட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ட்ரக் டீலரை உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயோ பார்த்துருக்காங்க. எங்க? வெளியில பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க. நாங்க இந்த ஏரியாவில் ட்ரக் சப்ளையர்ஸை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனடியாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிப்பா, அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். பை சான்ஸ் யாரையாவது பார்த்தேனா? சரி, வாங்க கிளம்புங்க. தேங்க்யூ. எஸ் சார். ஒரு நிமிஷம் நீ என்ன எங்க கூட்டிட்டு ஒரு போற? நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னாச்சு? சூப்பரா ஆக்டிங் பண்ற. நான் என்னமோ உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரி சொல்றேன். நீ தானே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த. உன் ஆக்டிங் ஒரு சல்யூட். ஆனா ஒன்னு மட்டும் மறந்துடாத. இன்னைக்கு நான் உனக்கு லெக்சர் கொடுக்க போறேன். உன்னை திட்ட போறேன். ஹலோ ராஜதானி எக்ஸ்பிரஸ், பொறுமையா உட்காரு. உட்காரு. ஒண்ணு மறந்துடாத, நான் உன் அண்ணன். நீ எனக்கு லெக்சர் கொடுக்க முடியாது. மீ, நீ தப்பு பண்ணா நான் லெக்சர் நான் கொடுப்பேன். அப்படி என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு ஏதோ அஃபேர் போயிட்டு இருக்கா? எனக்கு அஃபைரா? சும்மா வளராத. எனக்கு ஸ்ருதி தான் சொன்னா. ஸ்ருதி உங்ககிட்ட சொன்னால? இல்ல, சமீர் கிட்ட சொல்லிட்டு இருந்தா, நான் அதை கேட்டேன். ஸ்ருதிக்கு என்ன மூளை குழம்பிடுச்சு? அவ ஏன் என்ன என் பேரை கெடுக்கிறதுனே இருக்கா? அதை முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப ஊர் பூரா அதை பத்தி தான் பேச்சு. அட, என்ன பத்தி என்ன பொருளை பேசுறாங்கன்னு எனக்கு தெரியணும்ல. இப்பதானே நான் சொல்ல முடியும். சரி ஏதோ ஒண்ணு. ஐ மீன், போய் சமீர் கிட்ட சொல்லிடலாம். இல்லைன்னா உன்னை பத்தி என்ன நினைப்பா? ஐ மீன், தப்பா ஏதாவது புரிஞ்சுக்க போறான். சரி, அதை கூட விடு. நீ ஷர்லின் கிட்ட ஐ லவ் யூ சொன்னியே, ஏன்? உனக்கு என்ன தாண்டா வேணும் முதல்ல சொல்லு. ஒரு பக்கம் எனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு கோவம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நான் ஷர்லினுக்கு ஐ லவ் யூ சொன்னதை பார்த்து நான் என் மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னது உனக்கு கோவமா இருக்கு. என்ன தாண்டா வேணும் உனக்கு? முதல்ல அதை சொல்லு. அதை பத்தி எனக்கு என்னன்னா, நீ ஒன்னும் மனசார சொல்லியே. நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த, நான் பார்த்தேன். நான் ஆக்டிங் தான் பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நான் ஓப்பன்லி ஐ லவ் யூ சொன்னேன். எனக்கு தெரியும் நீ எப்படி ஐ லவ் யூ சொல்லுவேன்னு. அதுல எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஓகே, நீ சும்மா மேலோட்டமா ஐ லவ் யூன்னு சொன்ன. இந்தா வச்சுக்கோ, ஐ லவ் யூங்கிற மாதிரி இருந்தது. சொல்லுப்பா. கரெக்டா சொன்னேன். ஸ்மார்ட் ஆயிட்டான்டா என் தம்பி. பிரீத்தாவோட இருக்கேன்னு நல்லா தெரியுது. ஹலோ, நிறுத்து. இந்த கரண் எப்பவுமே ஸ்மார்ட் தான், தெரியும்ல. இங்க பாருப்பா, எனக்கு தோணுச்சு சொன்னேன். உனக்கு தோணுனதை நீ சொன்ன, அவ்வளவுதான். நீ எதுக்கு ஐ லவ் யூ சொன்ன? அம்மாவும் கருணாத்தையும் தான் சொல்ல சொன்னாங்க. நீ என்ன நினைச்ச? யாரும் இல்லாத ரூம்ல நான் ஷர்லினுக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு நினைச்சியா? ஸ்கிரீனுக்கு பின்னாடி அம்மாவும் கருணாத்தையும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அதனால தான் சொன்னேன். ஆனா நான் ரொம்ப லக்கி. எனக்கு பிரீத்தா கிடைச்சிருக்கா. ஆரம்பத்துல நான் அவளை வெறுக்கிறேன்னு தான் உண்மையிலேயே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அவளை காதலிக்கிறேன்னு எனக்கே தெரியாம இருந்திருக்கு. இப்ப நல்லா இருக்கு. நான் கம்பல்ஷன்ல ஐ லவ் யூ சொல்றது இல்ல. ஐ ஃபீல் இட். எல்லாரும் உன்ன மாதிரி லக்கியா இருக்க மாட்டாங்கல்ல. நீ யாரை காதலிச்சியோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உன்னை சொல்லட்டுமா? நீ ஏறெடுத்து பாரு. அக்கம் பக்கத்துல யாராவது ஒரு பொண்ணு இருக்கலாம். நீ அவளை காதலிக்கலாம், அவ உன்னை காதலிக்கலாம். 2 பேரும் ஒன்னா. அதுக்கப்புறம் உன்னை திட்டுறதுக்கு எனக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைக்கும். உனக்கு ஒரு தப்பான அஃபேர் இருக்குன்னு சொல்லி மிரட்டுவேன். ஹாய் ரிஷப். நீ இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டியா? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஐ அம் ஈக்குவலி ஹாப்பி. ஐ ஹோப் யூ வெல். ஃபைன். நான் இதோ வரேன். இந்த சோனாக்ஷி பார்த்ததும் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துருச்சுடா. என்னது? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது நம்ம ட்ரெக்கிங் போனோமே, அப்போ டென்ட்ல தங்கணுமே அங்க மேல மவுண்டன் டாப்ல. ஆமா, மழை வரும்போது நம்ம எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள ஷிஃப்ட் ஆனோம். அதுக்கு என்ன? அப்போ சோனாக்ஷி பஸ்ல அவ ஃப்ரெண்டோட இருந்தா. அவ பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அவ பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ உன்னை காதலிக்கிறேன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா. வாட்? இந்த விஷயத்தை நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல? நீ மறந்துருப்ப. நான் தான் உங்ககிட்ட சொன்னனே. அதுக்கு நீ என்கிட்ட அவ தம்பி மாதிரின்னு சொன்ன. ஏன்னா அவ பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு. நீ அவளை பொண்ணாவே மதிச்சது இல்லையே, பையனா தானே பாத்திருக்க. அதனால நீ தம்பின்னு சொல்லிருக்க. சோனாக்ஷி விஷயத்துல நான் எப்பவுமே கரெக்டா தான் இருந்திருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அங்க சொன்னனே. ஏய் ஹலோ. ஏய் ஹலோ, எங்க ஓடுற? நீ என் கூட முதல்ல அம்மா கிட்ட வா. சரி வா. ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? ஏன்
உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. உனக்கு என்னடா மூளை குழம்பிடுச்சு? அவங்க கிட்ட போய் எதையும் சொல்லாத. எவ்வளவு பெரிய லெக்சரை கேட்கணும் தெரியுமா? உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. நான் சொல்ல தான் போறேன். ஐயோ வேணாம், நான் சொல்றத கேளு. ஏய், ஏய். நான் போய் கரீனாத்த கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஏன்னா இந்த வீட்லயே அவங்க மட்டும்தான் என்ன நம்புவாங்க. மகேஷ், இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி சொல்லு, என்னாச்சுன்னு. ரிஷப் ஷர்லினை பார்த்து ஐ லவ் யூ சொன்னா. அட இதுல என்ன இருக்கு ராக்கி? எல்லா ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேனே. ஐயோ, உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னது புரிய மாட்டேங்குதா? ஒரு நிமிஷம் இரு. இந்நேரத்துக்கு அவங்க வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க போயிருப்பா? அங்க பாரு, அங்க பாரு. நிக்கிறா.